உங்க குழந்தைங்க கேரட் வந்து சாப்பிட மாட்டாங்களா? அப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நான் வந்து ஈக்குவலா வந்து சேர்த்துக்கிறேன். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா பண்ண போறேன்னு தானே பாக்குறீங்க. கேரட் சட்னி ரொம்ப சிம்பிளா ஒரு 2 நிமிஷத்துல வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கூடவே தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே உங்க குவான்டிட்டிக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேரட்டையும் நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒன்னா எல்லாத்தையும் ஒரு வதக்கு வந்து வதக்கி விட்டுக்கிறேன். கடைசியா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல, அதனால சேர்க்கல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சூப்பரான கேரட் சட்னி ரொம்ப ஈஸியா வந்து ரெடி ஆயிடும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.